ஹலோ காய்ஸ். ஸோ இது எப்படி இருக்குது? க்யூட்டாக இருக்குல்ல? அப்போது இதே மாதிரி நம்ம இன்னொன்று பண்ணிடலாமா? சரி வாங்க பண்ணலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து காலியான பெயிண்ட் டப்பா எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எந்த டப்பா வேணாலும் எடுத்துக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச நெய் டப்பா. அதை வந்து நம்ம எல்லோ கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோம். பெயிண்ட் பண்ணி முடித்து அதை காய வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் என்கிட்ட பட்ஸ் இருக்கிறனால பட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த குச்சி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் இருக்கிற வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு நம்ம பிஸ்தா ஷெல் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ஃப்ளவருக்கு 4 இருந்தால் போதும். இப்போ நம்ம 3 எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் த்ரெட்டை வந்து நான் ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் மேலே சுற்றி விட்டேன். அது க்யூட்டாச்சா ஏஸ்தட்டிக்காச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ ஏதோ ஒன்று சுற்றி விட்டு அதை கம் போட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் 2 எண்ணம் பண்ணி வச்சுருக்கனால 3வதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எமோஜி கொடுக்கலான்னு கொடுத்தேன். அது கொஞ்சோண்டு கேவலமாயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. அதுக்கப்புறமா வந்து நான் இதுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன். 2த்துக்கும் டார்க் கலர் அடித்ததுனால இதுக்கு வந்து நான் பேஸ்டல் அடிக்கலான்னு சொல்லிட்டு பிங்க்கு, மேலே வந்து ஒரு மாதிரி பேஸ்டல் ஆரஞ்சு. ஸோ நீங்கள் எப்போவுமே டபுள் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேச்சர் லுக் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டெம்புக்கு வந்துட்டு நான் க்ரீன் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டிலுக்குள்ளே வைக்கணும். அது கொஞ்சம் வெயிட் வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட இருந்த க்ளேயை வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே நான் வச்சிட்றேன். அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நான் 3 ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி பாட்டிலுக்கு அது போதும். நீங்கள் ஒரு வேளை பெரிய பாட்டிலில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4-5 ஃப்ளவர் பண்ணிக்கலாம். ஹைட்டு ரொம்பவே இருந்ததுனால நான் அதை கட் பண்ணி பாதி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஃப்ளவர்லாம் வச்சு பார்த்தோன்னே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ என்னோடய கலைநேயம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள். நம்ம இதே மாதிரி கிராஃப்ட் ஐடியாஸ் நிறைய போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? கடைசியாக பார்க்கும்போது அது இப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.